மார்கழி மாதத்தில் இருக்கின்றோம். எடப்பாடிக்கு வந்திருக்கின்றோம். வருண பகவானுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும். நண்பர்கள் சொல்கின்றார்கள், மார்கழியில எடப்பாடியில மழை பெய்ததாக சரித்திரமே இல்லை, எனக்கு மழை பெய்யுது கண்ணா. நீங்கள் கொடுத்த உற்சாகமான வரவேற்பு ஒரு பக்கம், வருண பகவான் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உற்சாகமான வரவேற்பு இன்னொரு பக்கம். எல்லாவற்றையும் தாண்டி தமிழகத்தில் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த நம்முடைய எண்மண் எண் மக்கள் பயணம் 134 தொகுதிகளை தாண்டி 135வது தொகுதியாக எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்திருக்கின்றோம். சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கு வந்திருக்கின்றோம். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது, மாற்றத்திற்கு எந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள் என்று. 2024 பாராளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்திருக்கின்றீர்கள். 2014 நம் அனைவரும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களை நம்முடைய பிரதமராக கொண்டு வந்த பொழுது இந்தியா என்று சொன்னால் ஊழல் என்கின்ற வார்த்தை. 12 லட்சம் கோடி ரூபாய் காங்கிரசினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி காலம் 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருந்தார்கள். அலவரிசை காற்றிலிருந்து ஆரம்பித்து நிலக்கரி சுரங்க ஊழல் இருந்து, ஹெலிகாப்டர் ஊழல் இருந்து, காமன்வெல்த் கேம்ஸ் போட்டி ஊழல் இருந்து 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் அந்த 10 ஆண்டுகள்ல UPA 1 UPA 2 அரசும் சேர்ந்து நடத்தி காட்டியிருந்தார். அந்த 12 லட்சம் கோடி ஊழல்ல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 50% ஊழல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் காங்கிரசினுடைய ஆட்சியில செய்த ஊழல். முழு இந்தியாவும் ஊழலுக்கு எதிராக பேசியது. ஒரு மனிதன் வர வேண்டும், நல்லாட்சியை கொடுக்க வேண்டும், ஒரு மாற்றத்திற்கான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று முழு இந்தியாவும் எதிர்பார்த்தது. 2014 நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனி கட்சி, தனி பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி 283 எம்பிக்களோடு ஆட்சிக்கு வந்தது. 5 ஆண்டுகளை முடித்த பிறகு 2019 தொடர்